இன்னைக்கு உங்க பாடப்புத்தகத்துல இருக்கிற மாத்திரை மற்றும் குறுக்கம் அப்படிங்கிற பகுதியை ஒரு முழுமையான ஆழ்ந்த அலசலுக்கு உட்படுத்த போறோம். இப்ப மாத்திரை அப்படிங்கறத ஒரு கால அளவுகோல் அப்படின்னு வச்சுக்குவோம். நாம சாதாரணமா கண் எமைக்கிற நேரமோ இல்லனா கைவிரல்களை சுடுக்கிற நேரமோ இருக்கு இல்லையா? ஆமா, சுருக்குன்னு ஒரு செகண்ட் ஆகும். கரெக்ட். அதுதான் ஒரு மாத்திரைன்னு அளவிடப்படுது. குறில் எழுத்துகளுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அப்படிங்கறதான் பொதுவான விதி. அதாவது நீங்க ஒரு நெடில் எழுத்தை உச்சரிக்கும் போது உங்க கண் 2 முறை இமைக்கிற அளவுக்கான நேரத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எழுத்து தனியா இருக்கும்போது எடுத்துக்கிற நேரமும் ஒரு வார்த்தைக்குள்ள கூட்டமா இருக்கும்போது எடுத்துக்கிற நேரமும் மாறுபடுமா? கண்டிப்பா மாறுபடும். இதுக்கு முக்கிய காரணமே மனித பேச்சோட வேகம், அப்புறம் ஆற்றல் சேமிப்பு, அதாவது எனர்ஜி சேவிங். ஒரு எழுத்து தனக்குரிய கால அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது தான் நாம இலக்கணத்துல குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். நாம வேகமா பேசும்போது பாத்தீங்கன்னா மூச்சு காற்றை சேமிக்கிறதுக்காகவும் அடுத்த எழுத்தை உச்சரிக்க நாக்க ரொம்ப வேகமா தயார்படுத்துறதுக்காகவும் சில எழுத்துக்களோட ஒலிய நாம தானாகவே சுருக்கிடுவோம். முதல்ல ஐகார குறுக்கம் பத்தி பார்ப்போம். ஐ அப்படிங்கிற எழுத்து தனித்து வரும்போது, உதாரணமா வை, கை, பை அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கை, ஆமா, கை அப்படின்னு சொல்லும்போது என் வாய் திறந்த நிலையிலேயே இருக்கு. நான் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் அந்த ஓசையை நீட்டிக்கிட்டே போலாம் போல் இருக்கே. கரெக்ட். எந்த தடையும் இல்ல. அது தனக்குரிய 2 மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்கும். ஆனா அதுவே ஒரு சொல்லோட முதல்ல வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. வையம் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்குவோம். இப்போ வையம் அப்படின்னு சொல்லி பாருங்க. வையம், வையம். ஆமா, இங்க வை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே என்னோட நாக்கு அடுத்த எழுத்தான யாவை உச்சரிக்க தயாராயிடுது. அதனால அந்த ஐ சத்தம் பாதியிலேயே துண்டிக்கப்படுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுதான் மொழியோடு இயற்பியல். வையம் அப்படின்னு சொல்லும்போது ஐகாரம் தன்னோட 2 மாத்திரையில இருந்து அரை மாத்திரையை குறைஞ்சு 1.5 மாத்திரையா மட்டுமே ஒலிக்கும். சரி, இதுவே சொல்லோட இடையிலையும் இறுதியிலும் வந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இடையிலும் இறுதியிலும் வந்தா ஒருவேளை இன்னும் சுருங்குமோ, அரை மாத்திரை குறையுமா? சரியா பிடிச்சிங்க. சொல்லோட இடையிலையும் இறுதியிலும் வரும்போது, எடுத்துக்காட்டா சமையல் அப்படின்னு இடையில வருது, பறவை அப்படின்னு இறுதியில வருது. இந்த இடங்கள்ல ஐகாரம் 1 மாத்திரை குறைஞ்சு வெறும் 1 மாத்திரையா மட்டுமே ஒலிக்கும். ஓ, 1 மாத்திரையா குறைஞ்சிடுமா? ஆமா. நீங்க சமையல் அப்படின்னு சொல்லும்போது மை அப்படிங்கிற எழுத்து 2 பக்கமும் மற்ற எழுத்துக்களால அழுத்தப்படுது. அதே போல பறவை அப்படின்னு சொல்லும்போது வார்த்தையோட கடைசியில நம்ம மூச்சுக்காட்டு குறையிற நேரத்துல அது வருது. அதனால முழு நேரமும் ஒலிக்க முடியறதில்ல. இது வெறும் மனப்பாடம் செய்யற விதி இல்ல, இது நம்ம நாக்கோட அசைவு சம்பந்தப்பட்டது அப்படிங்கறது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ தேர்வுக்கு குறிப்பெடுக்கிற மாணவர்களுக்காக இதை இப்படி சுருக்கலாம். ஐ தனித்து வந்தா 2 மாத்திரை, சொல்லின் முதல்ல வந்தா 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வந்தா 1 மாத்திரை. மிகச்சரியான குறிப்பு. சரி, அடுத்து ஔகாரம் எப்படி சுருங்குது? ஔகார குறுக்கம் இன்னும் சுவாரஸ்யமானது. ஔ அப்படிங்கிற எழுத்து தனித்து வரும்போது, உதாரணமா வௌ அப்படின்னு சொல்லும்போது அது தனக்குரிய 2 மாத்திரை அளவா முழுமையா ஒலிக்கும். சரி. ஆனா அது சொல்லோட முதல்ல வரும்போது, எடுத்துக்கிட்டா ஔவையார், வௌவால் அப்படிங்கிற சொற்களை எடுத்துக்கிட்டோம்னா ஔகாரம் தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைஞ்சு 1.5 மாத்திரையா ஒலிக்கும். ஓகே, அப்போ ஐகாரம் போலவே இதுவும் சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையா குறையுது. அப்போ இடையிலும் இறுதியிலும் வரும்போது இதுவும் 1 மாத்திரையா குறையுமா? இங்கதான் நீங்க ரொம்ப முக்கியமா குறிப்பெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தமிழ் மொழியோட ஒலிமைப்பை பொறுத்த வரைக்கும் ஔகாரம் ஒருபோதும் சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வராது. ஒரு நிமிஷம், ஔகாரம் இடையிலும் இறுதியிலும் வரவே வராதா? அப்படி ஒரு வார்த்தையே தமிழ்ல கிடையாதா? கிடையவே கிடையாது. ஏன்னா ஔ அப்படிங்கறத உச்சரிக்க உங்க உதடுகள் ரொம்ப குவிஞ்சு வரணும். இது ஒரு கனமான ஒலி கலவை. ஒரு வார்த்தையோட இடையிலோ அல்லது முடிவுலோ உதடுகளை இவ்வளவு குவித்து உச்சரிக்கிறது தமிழ் மொழியோட இயல்புக்கு ஒத்து போகாது. அட, இது ரொம்ப லாஜிக்கா இருக்கே. ஆமா. அதனால ஔகார குறுக்கம் அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல மட்டுமே நிகழும், இடையிலும் இறுதியிலும் வராது. இது கண்டிப்பா தேர்வில் மாணவர்களை ட்விஸ்ட் பண்றதுக்காகவே கேட்கப்படும் கேள்வி. சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எதுன்னு கேட்டா மாணவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஔகார குறுக்கம் அப்படின்னு பதில் எழுதலாம். நிச்சயமா.
மகர குறுக்கம் பத்தி பாப்போம். சரி. மா அப்படிங்கிற மகர மெய்யெழுத்து இயல்பா அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். எடுத்துக்காட்டா அம்மா பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லும்போது மா தன்னோட முழுமையான அரை மாத்திரையில ஒலிக்கிறது. உதடுகள் இரண்டும் நல்லா ஒட்டி அந்த மா சத்தம் தெளிவா கேட்கும். ஆமா, அம்மா அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் முழுமையா மூடி திறக்குது. ஆனா இம்மை எடுத்து வா அப்படிங்கிற வகர எழுத்து வந்தா என்ன நடக்கும்னு கவனிங்க. உதாரணமா வளம் வந்தான் அப்படிங்கிற தொடரை உச்சரிச்சு பாருங்க. இம் ஒலிக்க உதடுகள் மூடணும். அடுத்து வர்ற வா ஒலிக்க மேல் பல் கீழ் உதட்ட தொடணும். இந்த ரெண்டு செயல்களும் அடுத்தடுத்து மிக வேகமா நடக்கும்போது என்ன ஆகுது? வளம் வந்தான், வளம் வந்தான். அட, வளம் அப்படிங்கறதுல இருக்கிற இம்ம உச்சரிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே என் உதடுகள் வா அப்படிங்கிற எழுத்து உச்சரிக்க தயாராயிடுது. ஆமா, உதடுகள் முழுமையா ஒட்டுறதுக்கு முன்னாடியே அடுத்த சத்தத்துக்கு தாவி விடுகிறோம். கரெக்ட். அதுதான் மகர குறுக்கம். இதனால இம் தன்னோட அரை மாத்திரையிலிருந்து குறைஞ்சு கால் மாத்திரையா ஒலிக்கும். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு செய்யுள்களிலும் நடக்கும். செய்யுள்கள்லையா? ஆமா, பழங்கால புலவர்கள் செய்யுளில் ஓசை நயத்திற்காக சில சொற்களை மாற்றி பயன்படுத்துவாங்க. போலும் அப்படிங்கறத போனும் அப்படின்னும், மருளும் அப்படிங்கறத மருள்னும் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இங்கும் அந்த மாம் சுருங்குதா? ஆமாமா, இங்கும் கவனிங்க. இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து மா வருது. இந்த இன் இன் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு மேலாண்ணத்தை தொட்டிருக்கும். அந்த நிலையிலிருந்து உடனடியா மா அப்படின்னு உச்சரிக்க உதடுகளை மூடுறது ரொம்ப கஷ்டம். ஆமா, நாக்க மேலேந்து கீழே கொண்டு வரணும். அதனால இங்கும் மா முழுமையா ஒலிக்க முடியாம அரை மாத்திரையிலிருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாவே ஒலிக்கும். இதுவும் மகர குறுக்கம்தான். சரி, கடைசியா அந்த ஆயுத எழுத்து எப்படி சுருங்குது? ஆயுத குறுக்கம் அரை மாத்திரை தான் ஒலிக்கும். அப்போது எகு அப்படின்னு சொல்லும்போது இது முழுமையான அரை மாத்திரை. ஆனா இரண்டு சொற்கள் புணரும் போது, அதாவது சேரும்போது இது சுருங்கும். எப்படி சேரும்போது? எடுத்துக்காட்டா முள் கூட்டல் தீது அப்படிங்கிறது சேரும்போது முட்டீது அப்படின்னு மாறும். அதே போல கல் கூட்டல் தீது அப்படிங்கறது சேரும்போது கரீது அப்படின்னு மாறும். முட்டீது கரீது. ஆமா, உள் எள் ஆகிய எழுத்துகள் மாறி இடையில ஆயுத எழுத்து வருது. சரியா கவனிச்சிங்க. நாக்கு மடிஞ்சு டி அப்புறம் ரீ அப்படிங்கிற எழுத்துக்களை உச்சரிக்க அதிக அழுத்தம் தேவைப்படுறதால இடையில உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நசுங்கி கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதுவே ஆயுத குறுக்கம். சூப்பர். ஆக ஐகாரம், ஔகாரம், எம் என்னும் மகரம், ஃப என்னும் ஆயுதம், இவை 4 குறுக்கங்கள். இப்போ எனக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் பாடத்தோட கான்செப்ட் மிக தெளிவா புரிஞ்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனா தேர்வு அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன பதற்றம் வரத்தான் செய்யும். அதை உடைக்கத்தானே நாம அந்த பகுதியை கொண்டு வந்திருக்கோம். ஆமா, மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த ரேபிட் ஃபயர் எக்ஸாம் பூஸ்டர் பகுதி. பாடத்தோட ஒவ்வொரு வரியில இருந்தும் தேர்வுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான 40 வினாக்களை நான் தொகுத்து வச்சிருக்கேன். சம. இதோ விதிமுறைகள். நான் மிக வேகமா ஒரு வரியில கேள்வியை கேட்பேன். நீங்க உடனடியா ஒற்றை வார்த்தையில அல்லது சிறு தொடர்ல பதில் சொல்லணும். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நான் கேள்வி கேட்டதும் எக்ஸ்பர்ட் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள விடைய சொல்லி பாருங்க. இது உங்க மூளையில முழு பாடத்தையும் பதிய வைக்கிற ஒரு சூப்பர் டெஸ்ட். ஆரம்பிக்கலாமா? நான் ரெடி. கேள்விகளை வீசுங்கள். கேள்வி 1. எழுத்துகளின் ஒலிக்கும் கால அளவு என்ன? மாத்திரை. 2. கால அளவு குறைந்து ஒலிக்கும் எழுத்துகள். குறுக்கங்கள். 3. குறுக்கங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4. ஐகாரம், ஔகாரம் குறுக்கங்களா? ஆம், உயிரெழுத்து குறுக்கங்கள். 5. தனித்து வரும் ஐகாரத்தின் மாத்திரை அளவு? 2. 6. ஐகாரம் சொல்லின் முதலில் வந்தால் மாத்திரை அளவு? 1.5 மாத்திரை. 7. ஐகாரம் சொல்லின் இடையில் வந்தால் மாத்திரை அளவு? 1 மாத்திரை. 8. ஐகாரம் சொல்லின் இறுதியில் வந்தால் மாத்திரை அளவு? 1 மாத்திரை. 9. வையம் சொல்லில் ஐகாரத்தின் மாத்திரை அளவு என்ன? 1.5. 10. சமையல் சொல்லில் ஐகாரத்தின் மாத்திரை அளவு? 1. சூப்பர். முதல் 10 கேள்விகளை தாண்டிட்டோம். வேகம் குறையாம அடுத்த செட் கேள்விகளுக்கு போவோம். 11. பறவை சொல்லில் ஐகாரத்தின் மாத்திரை அளவு? 1. 12. வையம், சமையல், பறவை இவற்றில் பயின்று வந்துள்ள குறுக்கம்? ஐகார குறுக்கம். 13. தனித்து வரும் ஔகாரத்தின் மாத்திரை அளவு என்ன? 2. 14.
ஔகாரம் சொல்லின் எந்த இடத்தில் மட்டும் வரும்? முதலில் மட்டும் வரும். 15 சொல்லின் முதலில் வரும் ஔகாரத்தின் மாத்திரை அளவு என்ன? 1 மாத்திரை. 16 ஔவையார் சொல்லில் உள்ள குறுக்கம் என்ன? ஔகார குறுக்கம். 17 வௌவால் சொல்லில் ஔகாரத்தின் மாத்திரை அளவு என்ன? 1. 18 இதை நாம குறிப்பாவே பேசணுமே, சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? ஔகார குறுக்கம். 19 மகர மெய்யெழுத்தின் இயல்பான மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. 20 அம்மா என்ற சொல்லில் இம்மின் மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. பாதி கிணற்று தாண்டிட்டோம். அடுத்த 10 கேள்விகள் கொஞ்சம் ட்ரிக்கியான பகுதி. 21 பாடம் படித்தான் என்பதில் இம்மின் மாத்திரை என்ன? அரை மாத்திரை. 22 மகர மெய்யை அடுத்து வவ் வந்தால் மாத்திரை எவ்வளவு குறையும்? கால் மாத்திரையாக குறையும். 23 வலம் வந்தான் என்ற தொடரில் உள்ள குறுக்கம் என்ன? மகர குறுக்கம். 24 செய்யுளில் ஓசைக்காக போலும் என்பது எப்படி மாறும்? பொன். 25 செய்யுளில் மருளும் என்பது எப்படி மாறும்? மருண். 26 போன் மருண் சொற்களில் மா எந்த எழுத்துக்களை அடுத்து வருகிறது? எண் ந ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருகிறது. 27 போன் மருண் சொற்களில் மாயின் மாத்திரை அளவு என்ன? கால் மாத்திரை. 28 ஆய்த எழுத்தின் இயல்பான மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. 29 அது எஃபு ஆகிய சொற்களில் ஆய்தத்தின் மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. 30 முள் கூட்டல் தீது என்பது எப்படி சேரும்? முட்டீடு. அடெங்கப்பா, மூச்சு வாங்காம 30 கேள்விகள். இறுதி 10 கேள்விகள். இவை புத்தக பயிற்சி வினாக்களும் கூட. 31 கல் கூட்டல் தீது என்பது எப்படி சேரும்? கரீது. 32 முட்டீடு கரீது ஆகிய சொற்களில் பயின்று வந்துள்ள குறுக்கம் என்ன? ஆய்த குறுக்கம். 33 ஆய்த குறுக்கத்தில் ஆய்தத்தின் மாத்திரை அளவு எவ்வளவு குறையும்? மகர குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? 1. 35 போன்மம் என்னும் சொல்லில் மகர குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு? கால். 36 சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது? ஆப்ஷன்ஸ் ஐகார குறுக்கமா, ஔகார குறுக்கமா, மகர குறுக்கமா? ஔகார குறுக்கம். 37 மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? ஆப்ஷன்ஸ் போன்மம், மருண்மம், பணம் கிடைத்தது. பணம் கிடைத்தது என இங்க மகரத்தை அடுத்து வகரம் வரவில்லை, பகரம் வந்திருக்கு. 38 ஐகாரம் சொல்லின் இறுதியில் வருவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுக. பறவை. 39 என்னும் எழுத்து கால் மாத்திரையாக ஒலிக்கும் இடத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுக. வலம் வந்தான். 40 இறுதி கேள்வி குறுக்கங்கள் உருமாவதற்கு முக்கிய காரணம் என்ன? சொற்களை உச்சரிக்கும் போது நாக்கு மற்றும் உதடுகளின் அசைவும் குறைந்த நேரத்துல உச்சரிக்க முற்படும் இயல்புவே காரணம். அப்படா, 40 கேள்விகளையும் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாணவர்களே, நீங்க உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள்.